கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அவனுக்கு உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகத்தில் நான் போய் நிற்கிற பொழுது நாம் விசுவாசத்திலே நம்முடைய ஜெபத்தை துவங்க வேண்டும். ஏதோ ஜெபிப்போம், ஒருவேளை கர்த்தர் அற்புதங்களை செய்யலாம் என்று அல்ல. நாம் போகிற பொழுதே, அவருடைய சமூகத்தை நாம் நாடுகிற பொழுதே நமக்குள்ளே விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசத்தின் அளவை நாம் கூட்ட வேண்டும். என் தேவனிடத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். நான் கேட்க போகிறவர் ஒரு மனுஷர் அல்ல. நான் பேச போகிறவர் ஒரு மனுஷர் அல்ல. என்னை புறக்கணிப்பதற்கு என்னை உண்டாக்கி உருவாக்கினவர் இந்த பூமியிலே அவர் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை தாயின் கருவில் இருக்கிற பொழுதே என்னை அவர் முன்குறித்து இருக்கிறார். என்னை அவர் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டார். ஆக இந்த பூமியில ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே என் தேவன் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். காரணம், என்னை நடத்தும் தேவனே என்னை இந்த பூமிக்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆக நிச்சயமாகவே என் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். மகிமைப்படும்படியான பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நாம் ஒன்றை கேட்கிற பொழுது இந்த நாளில் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனிடத்தில் விடாமல் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமா, நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஜெபத்திலே நாம் ஜெபித்த உடனே எனக்கு பதில் கிடைக்கவில்லையே, ஒருவேளை தேவன் என்னை புறக்கணித்து விட்டாரோ, இல்லை என்று சொன்னால் நான் ஏதாவது பாவம் செய்திருக்கிறேனோ, ஒருவேளை என் அக்கிரமம் என் மீறுதல்களின் நிமித்தமாக ஒருவேளை இப்படி நடந்து விட்டதோ, என் முன்னோர்கள் செய்த பாவமாக இருக்குமோ என்று நாம் குழம்பாமல் நாம் விசுவாசத்தோடு, அவர் என்னுடைய தகப்பன், அவர் என்னை நன்கு அறிந்து வைத்து இருக்கிறார், நான் இப்பொழுதும் நான் தேவ சமூகத்தில் நான் வந்து நிற்கிறேன், நான் அவரை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்பதையும் அவர் அறிவார். என் பலவீனத்தின் நிமித்தமாக நான் ஒருவேளை நான் தவறி செய்திருக்கலாம், குற்றம் புரிந்திருக்கலாம். ஆனாலும் என் தேவன் அறிவார். மனுஷன் நியாயம் தீர்ப்பான். நீ இதை செய்ததினால் உனக்கு இது வந்துருச்சு, இதை பண்ணினால் உனக்கு இப்படி ஆயிருச்சு என்று சொல்லலாம். ஆனால் என் தேவன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அவர் மனுஷர்களை போல சிந்திக்கிறவர்கள் அல்ல. அவர் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவர், நாளைய தினத்தை அறிந்தவர். இன்றைக்கு நம்மில் யாரும் நாளைய தினம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவர் நம் ஆண்டவர். நம் ஆயுள் காலம் முழுவதுமாக அவருக்கு தெரியும். ஆக இந்த தேவனிடத்தில் வருகிற பொழுது அவர் எனக்கு நன்மை செய்வார். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்கிற ஆழமான விசுவாசத்தோடு நாம் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிற பொழுது நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே நீங்கள் அவரை விசுவாசியுங்கள், நம்புங்கள். தேவ சமூகத்திலே நீங்கள் உற்சாகத்தோடு வந்து நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். நாம் விடாமல் கேட்க வேண்டும் என்பதற்காக தேவன் பாருங்க, அருமையான ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும்
பிரியமானவர்களே, நாம் அதிகமாய் நாம் தேவனிடத்தில் உற்சாகத்தோடு நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். விடாமல் நாம் அவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டுமாம், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு உலக மனுஷன், அநீதியான ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், அவன் நியாயம் செய்வான் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், பரம தகப்பன், தாயுள்ளம் கொண்டவர், தகப்பன் அன்பு மிக்கிறவர், இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு தெய்வம் எப்படி உங்கள் காரியத்தில் அவர் கண்டுகொள்ளாமல் இருப்பார்? நிச்சயமாகவே அவர் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவார். இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே என் தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசத்தை வையுங்கள். நீங்கள் அதிகமாக தேவ சமூகத்தில் நீங்கள் நின்று அவரிடத்தில் பேசுங்கள். என் தேவன் அதை விருப்பப்படுகிறார். தேவனோடு கூட நீங்கள் உறவாடுங்கள். நிச்சயமாகவே நீங்கள் பதிலை பெறுவீர்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் வர வேண்டும் என்கிற அற்புதமான வார்த்தைகளை நீர் கொடுத்தீர் சுவாமி. ஆமாம் ராஜா, இந்த வார்த்தையை யார் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் வாழ்க்கையிலே துக்கங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆமாம் ராஜா இயேசுவே, எப்படிப்பட்ட பாதைகளிலே அவர்கள் சென்று கொண்டிருந்தாலும் உங்கள் மேலே நம்பிக்கை வைத்து அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து நின்று விசுவாசத்தோடு இந்த தேவன் அற்புதங்களை செய்வார் என்று உமக்கு நேராக, வானத்துக்கு நேராக கைகளை உயர்த்துகிற பொழுது நீர் அதை கேட்டு நீர் அற்புதத்தை செய்வீர் அப்பா. நீர் செய்வீர். எஸ் டாடி, நீர் செய்வீராக இல்லை, நீர் செய்வீர். நிச்சயமாகவே செய்வீர். ஆமா ராஜா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைக்கிறான். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாத உம்முடைய மகிமையும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை அப்பா தொடட்டும் சுவாமி. ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த தேவன் என் ஜெபத்தை கேட்கவில்லையோ, நான் ஜெபிக்கும் என் ஜெபத்தை இந்த தேவன் கேட்கவில்லையோ, என் ஜெபம் அவருடைய காதுகளுக்கு எட்டவில்லையோ என்கிற குற்ற மனசாட்சி, ஒருவேளை என் பாவம் தேவன் எனக்கு அற்புதம் செய்ய விடாதபடி தடுக்கிறதோ, எங்கள் முன்னோர்கள் செய்த பாவமாக இருக்குமோ, பிரியமானவர்களே, நிச்சயமாகவே அது இருக்க முடியாது. நீங்கள் அவரை விசுவாசித்து நம்புகிற பொழுது, சிலுவையில் என் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள், என் தரித்திரம், என் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் அவர் முடித்தார் என்கிற விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் இறங்கட்டும் சுவாமி. அவருடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவேன் என்று இந்த நாளிலே நீர் சொல்லுகிறீர் ராஜா. நீர் உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர். விடாமல் தொடர்ந்து நீங்க கேட்டுக்கொண்டே இருங்கள், நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்கிற இந்த வார்த்தையை நீர் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய வல்லமையான வார்த்தைகளுக்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். நீர் நியாயம் செய்வீராகப்பா. அமராஜா இயேசுவே, பக்தன் சொல்லுகிறான், கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நான் நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாகவே உண்டு, அற்புதம் உண்டு என்கிற காத்திருப்பை குறித்து அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தைகள் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொள்வார். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. ராஜா, ஹமராஜா, உம்முடைய பிள்ளைகள் அமெரிக்கா இருக்கலாகாது, சும்மா இருக்கலாகாது.
தேவ சமூகத்திலே அப்பா வந்து அமர்ந்திருந்து அவர்கள் அதிகமாக உமோடு கூட உறவாட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். எஸ்டர்டே உங்களுக்கு அற்புதம் நடக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கூப்பிட்டு கொண்டே இருங்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்து அப்பா அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல என் தேவன் நின்று அவனை திரும்பி பார்த்து, இயேசுவே, அத்தனை கூட்டத்திலும் அவனுக்காக நீர் இறங்கினீரே. காரணம் அவன் விடாமல் அவன் உம்மை கூப்பிட்டு கொண்டே இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி தொடர்ந்து என்னோடு கூட ஜெபித்து வந்து கொண்டு இருக்கிறேன் அப்பா. தொடர்ந்து என்னிடத்தில் விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் அற்புதத்தை அவர்கள் காண செய்யுங்கப்பா. ஆமா ராஜா. எஸ்டர்டே இயேசுவே, யாக்கோபு அவன் போராடி ஜெயித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை போகவிட மாட்டேன். விடாமுயற்சி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, நீர் நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்ய நீர் ஆயத்தமாக இருக்கிறப்பா. நீர் ஆயத்தமாகிறீர். உமக்கு நன்றி. ஆமாம், உம்முடைய கரம் இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல் அமருவதற்காக நன்றி. இருள் நீங்குவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டர்டே சத்துருடைய கிரியைகள், தந்திரங்கள், சோர்வின் ஆவிகள், ஹல்லேலூயா, முடியாது நடக்காது என்று சொல்லக்கூடிய நாவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் அப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது அவருக்கு லேசான காரியம். அவர் சிறுமைப்பட்டவனை அப்படியே விட்டு விடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நெருக்கப்படுகிறவர்களை அப்படியே விட்டு விடுவதில்லை. அவர்கள் மேல் கண்களை வைக்கிறார். அவர்களை நோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு நீதி செய்கிறார், நியாயம் செய்கிற தேவன். ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அப்பா, எப்பொழுதும் என் தேவனை கூடிய சிந்தை, என் தேவனை நினைத்து ஹல்லேலூயா, என் தேவன் என்னை வழி நடத்துவார் ஹல்லேலூயா என்கிற ஆழமான விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் அப்பா. இந்த நேரத்திலும் அப்பா, வானத்துக்கு நேராக, உமக்கு நேராக, சிங்காசனத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி, இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்வீராக. என் சூழ்நிலையை நீர் மாற்றி தருவீராக. என் கடன் பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவீராக. இந்த தீராத வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கொடுப்பீராக. ஹல்லேலூயா. கட்ட முடியாத என் வீடு கட்டப்பட்டுட்டுமே. வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டுமே. என் வாழ்க்கையில் என் திருமணம் இவ்வளவு தடைப்பட்டு போய்கொண்டு இருக்கிறதே, எனக்கு ஏற்ற துணையை நீர் தருவீராக. ஹல்லேலூயா. வெளிநாடுகளுக்கு நான் வேலைக்காக நான் முயற்சி செய்கிறேன். ஏன் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை? ஆனாலும் என் தேவனை நான் விடுவதில்லை. அவர் நிச்சயமாகவே எனக்காக அவர் காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே என் தேவன் அவர் வாசல்களை திறப்பார் என்கிற விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ராஜா, உங்க மேலே வைக்கிற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஹல்லேலூயா, இயேசுவே, உம்மை அற்புதம் செய்யும்படி அதை வைகி ஏவுகிறது சுவாமி. எஸ்டர்டே கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நீர் கொடுத்து நான் இவ்வளவாய் உங்களை நேசிக்கிறேன் என்று எங்கள் மேல் அன்பு வைத்த தெய்வமே, நிச்சயமாகவே நீர் உம்மை நம்புகிற பிள்ளைகளை கைவிடுகிறதில்லை அப்பா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் அப்பா, அளவில்லாதவனுடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும். தெய்வ சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், அந்தகார கிரியைகளுக்கும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாப்பீராக. பிசாசின் தந்திரங்கள் ஒருபோதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு அமராஜா, பலவீனங்கள் இப்பொழுது மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் சுவாமி. இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் உண்டாகிற நாளாக இருக்கட்டும் அப்பா. நம்பிக்கையும் புது விசுவாசமும் இந்த நாளில் பிள்ளையுடைய இருதயத்திலே அப்பா வர்த்திக்க பண்ணத்தக்கான நாளாகவும் இந்த நாள் மாறட்டும் சுவாமி. அமராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. அமராஜா, இயேசப்பா, நீர் நியாயாதிபதி மனிதனைப் போல் இல்லை. நீர் சாதாரண உலக மனிதனைப் போல் அல்ல. அமராஜா, நீ சர்வத்துக்கும் அதிகாரி. அமராஜா, எல்லாவற்றிற்கும் போஜனத்தை கொடுக்கிறவர், உலகத்தை நடத்துகிறவர் அப்பா. நீர் சர்வத்தை ஆளுகிறவர் அப்பா. நீங்கள்
உம்மால் முடியும் சுவாமி. நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்களை விடுவிக்கிறவர். ராஜா, நீரே எங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். எங்கள் வியாதிகளை எல்லாம் எங்களை விட்டு நீக்குகிறவர், எங்கள் பலவீனங்களை எல்லாம் நீக்குகிறவர், எங்கள் உள்ளங்களை தேற்றுகிறவர், பலப்படுத்துகிறவர். இந்த நேரத்திலும் அளவில்லாத நம்முடைய கிருபையும் சமாதானமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் சுவாமி. ராஜா, பலவீனர்களுக்கு பலன் உண்டாகட்டும் அப்பா. தரித்திரர் ஐஸ்வர்யவன்களாக மாறட்டும். ராஜா இசப்பா, வியாதியஸ்தர்கள் முழு சுகம் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ராஜா இயேசுவே, கள்ள தொடர்புகள், விபச்சார வேசித்தன ஆவிகள் ராஜா பிள்ளைகளை விட்டு அது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் மனம் திரும்பி வருகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கட்டி அணைத்துக் கொள்ளுகிறீர் சுவாமி. தேவ கிருபை இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். அளவில்லாத உடைய கிருபையும் இரக்கமும் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொடட்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர் மேலும் தேவ பிரசனமும் தேவ மகிமையும் இந்த நேரத்தில் இறங்கட்டும் அப்பா. ராஜா இயேசுவே, யாரெல்லாம் இதில் பங்கெடுக்கிறார்களோ, இந்த ஊழியத்தில் அப்பா இணைந்து நிற்கிறார்களோ, தொடர்ந்து என்னோடு கூட ஜெபிக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஊழியத்தை தாங்குகிறார்களோ, ராஜா இந்த ஊழியம் இன்னும் வளரட்டும், இன்னும் அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை தாங்கிக்கு வருகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. அளவில்லாத உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்துவதாக. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் எங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றும் ஆவியானவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாப்பீராக என்று சொல்லி அளவில்லாத கிருபையும் சமாதானமும் கொண்ட எங்கள் என்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you.